வந்து ஃபீடிங் மெத்தட் ப்ராப்பராக வைக்கணும். கம்பு தான் நல்ல மெத்தட் சாப்பாடை பொறுத்தளவுக்கு. கோழிகளுக்கு வந்து ஃபீடு வந்து கம்பு கொடுக்கலாம். சில பேர் மக்காச்சோளம் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. மக்காச்சோளம் கொடுத்தீங்கன்னா கோழி கொழுப்பு அடைச்சிக்கிட்டு அடுத்த பேட்ச் முட்டைக்கு வராதுங்க. பச்சரிசி வைக்கக்கூடாது. பச்சரிசி இட்டிங்கன்னா கோழிகளுக்கு வந்து கைகாலெலாம் சோகமாகி பிடிச்சிக்கிட்டு காலெலாம் இழுத்துக்கும். சில கோழி குஞ்சுகளுக்குலாம் கால் இழுத்துக்கும். அதுக்கெல்லாம் காரணம் பச்சரிசி தாங்க. மெயினாக வச்சுக்கோங்க. ரேஷன் அரிசி வைக்கலாமான்னு கேட்டால் வைக்க வேணாம். அது நாட்டுக்கோழியாக இருந்தால் தாராளமாக வைங்க. கிளிமு கோழியாக இருந்தால் வைக்க வேணாம். இன்னும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயில் காலத்தில் ஃபால்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு எப்பயும் போல தான் நார்மலாக நீங்கள் சுத்தமான தண்ணி வைங்க. அப்புறம் வந்து சத்து டானிக் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க. கால்சி டானிக் மெயினாக கொடுங்க. தோல் முட்டையிடுற கோழியாக இருந்தால் கண்டிப்பாக கால்சி டானிக் கொடுக்கணும். கொழுப்பு அடைச்ச கோழியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நெல் வைக்கணும். நெல் வச்சிங்கன்னா கோழிகளுக்கு கொழுப்பு கரைஞ்சி போயிருங்க. மெயினான விஷயம் நெல். இந்த நிறைய பேருக்கு இந்த மேட்ரு தெரியாது. நெல் வைக்கணும். அதே மாதிரி முளைக்கட்டிய பாசி பேரை பெரிய சேவலுக்கு கொடுத்தா